அண்மைச் செய்தி. மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சந்திப்பு. மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சந்திப்பு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து சொல்லுங்க. டெல்லியில் மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்களுடன் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் உணவுத்துறை செயலாளர் ஆகியோர் சந்தித்து தமிழகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய அரிசி மற்றும் கோதுமை ஆகியவற்றுடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழகத்திற்கு அந்த நிலுவைத் தொகை, சப்சிடி எனப்படக்கூடிய அந்த மானிய அளவில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தொகை என்பது மொத்தமாக 3190 கோடி அளவிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டியிருக்கிறது. அரிசி, கோதுமை, கேழ்வரகு உள்ளிட்ட அந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய அந்த பொருட்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய மானியம் 3190 கோடி தற்போது வரை நிலுவையில் இருக்கிறது. அந்த தொகையை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த கோரிக்கையில் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கோதுமை, அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனுடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று உணவுப் பொருள் மற்றும் வழங்கத்துறை சார்பாக பல்வேறு கோரிக்கையை மத்திய அமைச்சரிடம் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் முன்வைத்து இருக்கிறார். உடன் தமிழக அமைச்சர் மற்றும் செயலாளர் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு மத்திய அரசிலிருந்து கூடுதலாக அந்த நிதி ஒதுக்கீடப்படுமா என்பதற்கான அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கிறது.